அவர்கிட்ட உதவியாளராக அதிகமான நாட்கள் வேலை பார்த்தது நான் ஒருத்தர் மட்டும்தான். அசிஸ்டன்ட் டைரக்டராக இல்லை, அசோசியேட் டைரக்டராக இல்லை, கோ டைரக்டராக இல்லை, அதெல்லாம் தாண்டி அவருக்கு நான் சமைச்சா அவருக்கு பிடிக்கும். அவர் ரூமை நான் தான் க்ளீன் பண்ணுவேன், அவரை நான் தான் பார்த்துக்கிருவேன். எங்கள் அம்மா தான் அவர்கிட்ட போய் சேர்த்து விட்டுச்சு, அவனை பார்த்துக்கடா, அவன் நல்லவன்டா, அவனை பாவம்டா, அவனை பார்த்துக்க, ஊர்லேருந்து சத்து மாவு கொண்டு வந்து பிடிச்சி சாப்பிட்டுக்கு இருக்காப்புல, நீ பார்த்துக்கடான்னு சொல்லும். தமிழ் சினிமாவில் 2 பேர் ஒரு ஆள் உதவி இயக்குனர் ஆகணும்னா 2 வேலையை சரியாக செய்யணும். ஒன்று பாலா சார்கிட்ட வேலை பார்க்கணும், இல்லைன்னா எங்கள் அண்ணன் சீமான் என்னை வீட்டிலே போய் வெங்காயத்தையாவது உரிக்கணும். இவர்கிட்ட சேர்றதே கஷ்டம். இவர்கிட்ட காசு வாங்கி படம் பண்ணேன் நான். ஆனால் இவர் என்னை வச்சு படம் பண்ணார். நீ படம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி இவரோட தம்பியை சூர்யா சாரை ஜோதியா மேடமை வச்சு ஃபஸ்ட்டு படம் பி ஸ்டூடியோவில் மாயாவிங்கிற நான் படமே பண்ணேன். வேலைக்கு சேர்ந்து வேலை பார்த்து ஒரு படத்தில் கார்டு வாங்குறதே போயிடும். அவ்வளோ பெரிய சிரமம் இருக்கும். அதை நிறைய பேர் கற்றுக்கலாம், நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் அவர்கிட்டே வேலை பார்த்து அவர் ப்ரொடக்ஷன்லேயே ஃபஸ்ட்டு படம் நான் பண்ணியிருக்கேன்.